தொழில்துறையினருக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைய இருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையில இந்த தடவை கோவை தொழில்துறையினரை வந்து போன தடவை மாதிரி நாடாளுமன்ற தேர்தலின் போது அமர வைத்து பேசுனது போல அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் எதுவும் நடத்த வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக கோவைக்கு தேர்தல் அறிக்கை குழு அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கலந்து பேசி தேதியை முடிவு செய்துவிட்டு நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையினர், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் என்று பல்வேறுபட்ட தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டுத்தான் இது முதலமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை என்னவென்றால், இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதனால் நிச்சயமாக இங்கே கோவைக்கு வரும் பொழுது தேர்தல் அறிக்கை குழு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களையும் சந்திப்போம். உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோரையும் சந்திப்போம். கடந்த முறை 500 இந்த முறை இல்லைங்க, மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையாக உருவாக்க முடிவு செய்திருக்கிறோம். அதனால எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது.